83வது காரிகை. அஸ்தி நாஸ்த்யஸ்தி நாஸ்தீதி நாஸ்தி நாஸ்தீதி வா புனக சலஸ்திரோ பயாபாவைஹ ஆவ்ருணோத்யேவ பாலிஷக. எண்பத்தி இரண்டாவது காரிகையில் சுகம் ஆவ்ரியதே நித்யம். அசௌ பகவான், இந்த ஆத்ம தத்துவமானது சுகம் மிக எளிதாக ஆவ்ரியதே மூடப்படுகின்றது, நித்தியம் எப்பொழுதும். அதேபோல் துக்கம் விவ்ரியதே மிக கடினமாகத்தான் இந்த மறைப்பானது நீக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலுள்ள ஏதாவது ஒரு பொருளுக்கு சத்தியத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஆத்ம தத்துவமானது மறைக்கப்படுகின்றது என்று கூறினார். பிறகு 83வது காரிகையில் சாதாரண பாமர மக்களுக்கு இந்த மறைப்பு அல்ல, அவர்களுக்கு மட்டும் இந்த மறைப்பு அல்ல, பிறகு ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற தத்துவவாதிகளும் கூட இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆத்மாவை பற்றி எப்படியெல்லாம் விகல்பங்கள் செய்து இந்த ஆத்மாவை அறியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு 4 விகல்பங்களை முதல் வரியில் கொடுத்தார். அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, நாஸ்தி நாஸ்தி. அஸ்தி என்று சிலர் கருதுகிறார்கள், நாஸ்தி இல்லை என்றும் இருக்கிறது என்றும். இங்கு இருக்கிறது என்றால் பிரமாதாவாக இருக்கின்றது, அறிபவனாக இருக்கின்றது. வெறும் சத் என்று கூறிவிட்டால் அது சித்தாந்தமாகிவிடும். பிறகு நாஸ்தி என்றால் இல்லை, இங்கு இல்லை என்றால் க்ஷணிகமாக இருப்பதனால் இல்லை. அஸ்தி நாஸ்தி என்றால் இருக்கிறது இல்லை, ஓரிடத்தில் ஆத்மா இருக்கின்றது, மிருகங்கள் மனிதர்களுக்குள், பிறகு மண் கல் முதலியவைகளுக்குள் இல்லை. நாஸ்தி நாஸ்தி இல்லவே இல்லை என்ற விகல்பம். பிறகு 2வது வரியில் சல அசைகிறது, ஸ்திர அசைவதில்லை, உபயம். இங்கு உபயம் என்பது சர ஸ்திரம், அசைகிறது அசையவில்லை என்பதை குறிக்கிறது. முதலில் சரம் நகர்கிறது, அசைகிறது ஆத்மா என்று நினைக்கிறார்கள். ஸ்திரம் என்றால் அசைவதில்லை என்று நினைக்கிறார்கள். உபயம் என்றால் இரண்டையும் சேர்ந்து சிலர் கூறுகிறார்கள். இது அசைகிறது அசையவில்லை, அபாவைகி இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட பாவனைகளுடன் பாலிஷக குழந்தைத்தனமாக இருப்பவர்கள், ஆவ்ருணோதி ஏவ ஆத்மானம் என்று சேர்த்து கொள்ள வேண்டும். ஆத்ம தத்துவத்தை இவர்கள் மறைக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களினால் இந்த ஆத்ம தத்துவத்தை மறைக்கிறார்கள் என்று கூறி, மேலும் இதே கருத்தை அடுத்த காரிகையில் தொடர்கிறார். 84 கோட்யஸ்சதஸ்ர ஏதாஸ்து கிரகைர்யாசாம் சதாவ்ருதஹ பகவானாபிரஸ்பிருஷ்டஹ येन दृष्टः स सर्वदृक्
இங்கு முதல் வரியில் மேற்கூறிய காரிகையில் கூறப்பட்ட 4 விதமான கற்பனைகளினால் ஆத்மா மறைக்கப்படுகிறது என்று கூறி, அவைகளுக்கு அப்பாற்பட்டது இந்த தத்துவம் என்று அறிபவன் உண்மையில் ஆத்மாவை அறிகின்றான் என்று சொல்லப்படுகிறது. காரிகைக்குள் சென்றால், கோட்யக சதஸ்ரக ஏதாகா. ஏதாகா என்றால் இந்த, ஏதாகா இந்த, சதஸ்ரக என்றால் 4, கோட்யக என்றால் கருத்துக்கள். கோட்யக என்றால் கருத்துக்கள். இந்த 4 கருத்துக்கள், இவ்விதமாக இந்த 4 கருத்துக்கள் இருக்கின்றன. இருக்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை, இல்லவே இல்லை என்ற விதமாக 4 கருத்துக்கள் இருக்கின்றன. யாசாம், யாசாம் என்றால் இவைகளினுடைய, கிரகைஹி என்றால் இவைகளை நாம் பிடித்து கொள்வதனால், கிரகைஹி என்றால் இவைகளை பிடித்து கொள்வதனால், யாசாம் என்றால் இவைகளை, இங்கு இவைகளை என்றால் இந்த கருத்துக்களை, இந்த கருத்துக்களை பிடித்து கொள்வதனால் சதா ஆவிருதக, எப்பொழுதும் இந்த ஆத்மா மறைக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. சதா என்றால் எப்பொழுதும், ஆவிருதக மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொள்கைகளை பிடித்து கொண்டு இருப்பதனால் இந்த ஆத்மா மறைக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. இனி 2வது வரியில் கூறுகின்றார், உண்மையில் ஆத்மா எப்படிப்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஞானத்தை 2வது வரியில் கூறுகின்றார். பகவான் ஆபிகி அஸ்பிருஷ்டக. இங்கு பகவான் என்றால் பிரம்ம அல்லது ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவம், ஆபிகி என்றால் இவைகளினால், இவைகளினால் என்றால் இந்த 4 விதமான கருத்துக்களினால், அஸ்பிருஷ்டக தொடப்படுவதில்லை, சம்பந்தம் இல்லை. அஸ்பிருஷ்டகன இதற்கு சம்பந்தம் இல்லை. நீ எவ்வளவு கருத்தை வேணாலும் ஆத்மாவை குறித்து வைத்துக்கொள், அதனால் ஆத்மா சங்கப்படுவதில்லை, தொடுவதில்லை. இவ்விதம் ஏன திருஷ்டக, யாரால் பார்க்கப்படுகின்றதோ, எந்த சாதகனால், ஏன என்றால் யாரால், எந்த சாதகனால் இவ்விதம் திருஷ்டக என்றால் பார்க்கப்படுகின்றதோ, சக அவன் சர்வத்ருக் அனைத்தையும் பார்ப்பவன் ஆகிறான். அவன் அனைத்தையும் பார்ப்பவன் ஆகின்றான். அப்படியும் சொல்லலாம். அல்லது அவன் சர்வமாகவும் திருக்காகவும் இருக்கின்றான். சர்வசிய திருக்குன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் அறிந்தவன் ஆகிறான் ஒரு பொருள். அல்லது எல்லாமாகவும் திருக் சொரூபமாகவும் அவன் இருக்கின்றான். அதனால் என்னன்னா, ஆத்மாவை குறித்து விதவிதமான மக்கள் விதவிதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஒழுங்காக ஒரே ஆசிரியரிடம் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியவே தெரியாது என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. தேவையில்லாத சில புஸ்தகங்கள் எடுத்து படித்து காதை எல்லா இடத்துலையும் கொடுத்து பார்த்தா தெரியும் என்னென்ன தவறுகளெல்லாம் இந்த ஆத்ம விஷயத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஞானி எப்படிப்பட்டவன்னா, என்ன தவறு செய்தாலும் அது ஆத்மாவை தொடுவதில்லை. நீ ஆத்மாவை பற்றி பேசுகிறையா, எதெல்லாம் பேசுகிறையோ அது ஆத்மஸ்வரூபம் அல்ல. அனைத்து சொல்லுக்கும் அனைத்து தத்துவத்திற்கும் கடந்ததாக, எதனாலும் பாதிக்கப்படாததாக யார் பார்க்கிறார்களோ சக சர்வத்ருக். அதாவது ஆத்மா ந ஞான விஷயக. கடைசியாக ஆரம்பத்தில் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை அடையணும் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறோம், அறிவுக்கும் ஆத்மா விஷயம் அல்ல. பிறகு ஆத்மா என்னன்னா
எல்லா அறிவுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இவ்விதம் ஞானி சர்வஜ்ஞக என்று கடைசியில் ஞானி சர்வமாகவும் ஞானி அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இதிலிருந்து என்ன கௌடபாதர் சொல்ல விரும்புகிறார்? எந்த விதமான கான்செப்ட், எந்த விதமான விளக்கமும் இறுதியில் ஆத்மாவிடம் செல்வதில்லை. இனி அடுத்த காரிகை. பிராப்ய சர்வஜ்ஞதாம் கிருத்ஸ்னாம் பிராமண்யம் பதமத்வயம் அநாபன்னாதி மத்யாந்தம் கிமத பரமீஹதே. இந்த காரிகையில் முக்தனுடைய நிலை வர்ணிக்கப்படுகின்றது. முக்தனை மிக அழகாக வர்ணிக்கின்றார். சென்ற காரிகையில் அந்த முக்தன் சர்வஜ்ஞக சர்வத்ருக் என்று சொன்னார். இந்த இடத்தில் முக்தன் காமரகிதக கிருதிரகிதக என்று சொல்கிறார். காமரகிதக என்றால் ஆசையற்றவன், எந்த விதமான ஆசையும் அவனை துன்புறுத்தாது. அதனுடைய விளைவாக கிருதி ரகிதக, கிருதி என்றால் செயல், டியூட்டி, இதை செய்தாக வேண்டும் என்ற கர்மத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவன். இந்த காரிகையில் ஞானியானவன் கர்மகாண்டத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் என்று கூறுகிறார். அடுத்த காரிகையில் அவன் ஞான காண்டத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவன் என்று கூறப் போகின்றார். ஆகவே முழு வேதத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் ஞானி. இதெல்லாம் சாதாரணமான கருத்தல்ல. வேதம் நம்மை உண்மையில் பந்தப்படுத்துகின்றது. எப்படி என்றால், நம்ம மனசில் ஒரு ஆசை இருந்தால் அந்த ஆசையை அடைவதற்கான மார்க்கத்தை சொல்லி, இந்த மார்க்கத்தில் நீ சென்று விடு என்று அந்த மார்க்கத்தில் நம்மை பிணைக்கின்றது. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதக என்று சொல்லி ஸ்ரேயோ மார்க்கத்திலும் பிரேயோ மார்க்கத்திலும் நம்மை பிணிக்கின்றது. பிறகு என்னைக்கு விடுதலைனா, சாத்தியத்தை அடைந்து விட்டால் சாதனையில் இருந்து விடுதலை. வேதமே சாதனா ரூபமான சாஸ்திரம். கர்மகாண்டம் கர்ம சாதனம், ஞானகாண்டம் ஞானங்கிற சாதனம். இந்த ஞானி எந்த விதமான செயலும் அவன் செய்ய வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன? ஆசையற்றவனாக இருக்கின்றான். ஆகவே கர்மகாண்டத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அதுதான் இங்கு சாரம். இனி காரிகைக்குள் சென்றால், பிராப்ய அடைந்து, எதை? சர்வஜ்ஞதாம் அனைத்தையும் அறிகின்ற தன்மையை. சர்வஜ்ஞதாம் என்றால் அனைத்தையும் அறிகின்ற தன்மையை பிராப்ய அடைந்து, அனைத்தையும் அறிகின்ற தன்மையை. சர்வஜ்ஞதாம் பிராப்ய, அனைத்தையும் அறிகின்ற தன்மையை எப்படி அடைகின்றான் என்றால், எப்படி ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் என்றால், அதிஷ்டான விஞ்ஞானேன காரண விஞ்ஞானேன காரிய விஞ்ஞானம்ங்கிறது சாஸ்திரத்தில் பிரசித்தம். முண்டகோபனிஷத்திலேயே கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதின்னு ஒரு கேள்வி. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ என்றால், பிரம்மத்தை அறிந்தால், உபாதான காரணத்தை அறிந்தால். அவ்விதம் சர்வஜ்ஞதாம் என்றால் அதிஷ்டான ஞானத்தை அடைந்து. பிறகு அடுத்த சொல் கிருத்ஸ்னாம். கிருத்ஸ்னாம் என்ற சொல் சர்வஜ்ஞதாம் என்ற சொல்லுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட சர்வஜ்ஞதாம் என்றால், கிருத்ஸ்னாம் முழுமையான. கிருத்ஸ்னம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு டோட்டலி
முழுமையாக என்று பொருள். இப்போ கிருத்ஸ்னாம் சர்வஜதாம் என்றால் முழுமையான சர்வஜமாக இருக்கின்ற தன்மையை அடைந்து, அறிய வேண்டியதை அறிந்து என்று பொருள். பிறகு முழுமையாக அறிதல் என்றால் என்ன? அறகுறையாக அறிகிறது முழுமையாக அறிகிறதுன்னு இருக்கின்றதா என்றால், முழுமையாக அறிகிறது என்பதற்கு ரெண்டு பொருள். சம்சய ரஹிதாம், சந்தேகமில்லாமல் அறிதல். ஒன்றை நான் முழுமையாக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இரண்டாவது, அதில் சேஷம் கிடையாது. ந ஞான சேஷம். ந ஞான சேஷம்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம், மீதியை தெரிஞ்சுக்காமல் இருப்போம். இப்போ ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னா, அல்லது கம்ப்யூட்டரே ஒன்று வாங்கினோம்னா அதில் எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நமக்கு பிஸ்னஸுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் நமக்கு அதில் தெரிஞ்சு வச்சுருப்பார்கள். அதற்கு மேல் இருக்கிறது நமக்கு தெரியாது. கேட்டால் எனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதில் என்னன்னா ஞான சேஷம் வர்த்ததேன்னு சொல்வார்கள். அது எனக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. அப்படி இல்லாமல் கிருத்ஸ்னாம்னா முழுமையான ஞானம், பிறகு சந்தேகமில்லாத ஞானம். சில பேர் பகவத்கீதை எப்படி படிப்பார்கள் தெரியுமோ? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2வது சாப்டர் இவர்கிட்ட கேட்டேன், அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 3வது சாப்டர் கேட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே படிக்கிறது. அப்போ ஒரு முழுமையான ஞானம் இல்லாமல் இருத்தல். அப்படி அல்ல, முழுமையாக சாஸ்திரத்தை படித்து அதில் ஒரு குறை இல்லாமல், ஞானசேஷம் இல்லாமல், பிறகு சந்தேகமும் இல்லாமல் அடைந்து, பிறகு அதனுடைய பலனாக இவன் வேறு எதை அடைகின்றான்? அடுத்த சொல் பிராமண்யம். பிராமண்யம் பிராப்ய, பிராமண்யத்தை அடைந்து. பிராமண்யம் என்றால் பிரம்மனாக இருக்கின்ற தன்மை. பிரம்மனாக இருக்கின்ற தன்மை. முதல் சொல் பிரம்மவித். இந்த சொல் பிரம்மணி ஸ்திதக, பிரம்மத்தில் நிலைத்திருந்து. பிரம்மத்தை பற்றிய ஞானம் இருக்குது, ஆனால் என் மனசு பிரம்மத்தில் நிற்க மாட்டேங்குது, வெளியே ஓடிட்டே இருக்கேன்னா. எவ்வளவு குயிக்காக என் மனசு வெளியே ஓடுகின்றது என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அப்படி இல்லாமல் மனதை பிரம்மனிடத்தில் நிறுத்தினால் அவன் அடைவது பிராமண்யம். பிரம்மணி ஸ்திதிஹி, அதான் பொருள். இந்த பதம் எப்படிப்பட்டது? பதம் அத்வயம். அத்வயம் பதம். பதம் என்றால் நிலை, இரண்டற்ற நிலை. பிராப்ய, எல்லா இடத்துலையும் பிராப்ய, இவைகளையெல்லாம் அடைந்து. இதெல்லாம் அடையிறான். முதல்ல சர்வஜதாம், பிறகு பிராமண்யம், பிறகு அத்வயம் பதம் அடைந்து, பிறகு இவன் அடைந்த பதம் எப்படிப்பட்டதுன்னா அனாபண்ண ஆதி மத்திய அந்தம். ஆதினா துவக்கம், மத்தியன இடைநிலை, அந்தம்னா முடிவு. அனாபண்ணம்னா கடந்தது. துவக்கம், இடைநிலை, முடிவு இவைகளுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் அந்த பதத்துக்கு விளக்கம். அத்வைதமாக இவன் அடைந்த பதத்திற்கு விளக்கம் அனாபண்ணம்னா கடந்துள்ளது. தோற்றம், இடைநிலை, முடிவு இவைகளுக்கு அப்பாற்பட்டுள்ள இந்த பதத்தை பிரம்மனிடத்தில் நிலைத்திருக்கின்ற நிலையை அடைந்து கிம் அதக பரம் ஈகதே. அத பரம், இதற்கு பிறகு, இந்த ஞான நிஷ்டையை அடைந்ததற்கு பிறகு. அதகன இதற்கு, பரம்னா பிறகு, அத பரம்னா இதற்கு பிறகு. கிம் ஈகதே, எதை இவன் ஆசைப்படுவான், எதை விரும்புவான்? இந்த இடத்துல சேஷ்டதே என்று பொருள். சேஷ்டதே என்றால் எதை அவன் செய்வான், எதில் அவன் ஈடுபடுவான். ஒரு உந்துதல், தூண்டுதலில் போய் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எதில் போய் அவன் ஈடுபாடுடன் இருப்பான் என்றால் என்ன பொருள்?
அவனுக்கு கர்ம இல்லை. கர்மத்துக்கு காரணம் என்ன? பெட்ரோல் போல கர்மத்துக்கு காரணம் என்னன்னா ஆசை தான். ஒரு வண்டியில் பெட்ரோல் இருந்தால் எவ்வளோ வேணாலும் எங்கே வேணாலும் ஓடும். பெட்ரோல் இல்லாமல் எவ்வளோ தான் எக்ஸலேட்டர் மேலே ஏறியே நின்னாலும் என்ன ஆகும்னா ஒரு இன்ச்சும் கூட நகராது. அந்த பெட்ரோல் தான் காமம். அந்த காமம் இல்லை, அதனால தான் கிருதி இல்லை. காம நாஸ்தி சேத் கிருதிகி. கிருத்தினா செயல், டியூட்டி. இங்கே இவ்விதம் அடைந்தவனுக்கு கிம் ஈகதே, அவன் எதை செய்வான், எதை ஆசைப்படுவான்? ஆகவே அவனுக்கு கர்மகாண்டம் ஒரு மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விட்டால் அந்த உதிர்ந்த இலைகளைப் போல் கர்மகாண்டம் ஆகி விடுகின்ற. மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்லோகத்தை படி, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த பிரயோஜனம் வரும், அதெல்லாம் ரொம்ப இருக்கே. அந்த புஸ்தகத்தை எல்லாம் இந்த நிலையில் பார்த்தா எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஏதோ கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு பார்த்தாவே அதை பார்த்து அப்படியே நம்ம சிரிப்போம், போய் இதையா நம்ம பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லி. அப்படி எந்த விதமான ஆசையும் மற்றவனுக்கு கர்மகாண்டத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் அவன். ஆகவே இங்கு முக்தனினுடைய நிலை எப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்து எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைகின்றான் என்று வர்ணித்தார். இனி இதைவிட முக்கியமான காரிகை 86வது அடுத்த காரிகை, மிக அழகான முக்கியமான ஒரு காரிகை. விப்ராணா வினயோஹ்யேஷக சமப்ராக்ருத உச்யதே தம பிரகிருதிதாந்தத்வாத் ஏவம் வித்வான் சமம் வ்ரஜேத். வேதாந்தத்திற்கு வந்தவர்கள் கர்மகாண்டத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அதனுடைய பொருள், கர்மகாண்டத்தில் உள்ள விதி அவனை தொடாது. ஆனால் ஞானகாண்டத்திற்கு வந்தால் உபனிஷத்தில் பல விதிகள் இருக்கின்றதே. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யக, கேட்கணும், சிந்திக்கணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னு சில விதிகள், கட்டளைகள். அது மட்டுமில்ல, சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷுகு என்று உபனிஷத்தானது சமதமாதிகளை விதிக்கின்றது. வேதாந்தத்துக்கு வந்த உடனே சமம் இருக்கணும். சமம்னா என்ன? இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது இந்த ஸ்டேஜில், எல்லாம் தெரியும். மனக்கட்டுப்பாடு, தமக இந்திரிய ஒழுக்கம், பிறகு திதிக்ஷா, இதெல்லாம் வேண்டும். இது இருந்தால் தான் வேதாந்தம் உள்ளே போகும்னு சாஸ்திரம் இந்த சாதனைகளை பிரதானமாக விதித்திருக்கின்றதே. அப்பொழுது வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு இந்த சாதனைகள் இருப்பதனால் அவன் எப்படி ஞானகாண்டத்திலிருந்து விடுதலை அடைவான் என்ற கேள்வி வரும்பொழுது கௌடபாதர் ஒரு பெரிய உண்மையை இங்கு விளக்குகின்றார். சமக தமக முதலிய சாதனைகள் ஒரு காலத்தில் சாதனைகளாக இருந்தது. சாதகனுக்கு அதிக முயற்சியுடன் இவன் சமத்தையும் தமத்தையும் பின்பற்றி வந்தான். அப்பொழுது இவன் ஞானகாண்டத்தினுடைய விதிக்கு கட்டுப்பட்டிருந்தான். நான் இதை பார்க்கக்கூடாது, சாஸ்திரம் தமத்தை பின்பற்ற சொல்லுது, நான் இதை கேட்கக்கூடாது, நான் இதை பேசக்கூடாது, மனதை தேவையில்லாமல் சஞ்சலப்படுத்தக்கூடாது, அமைதிப்படுத்தணும். இது சாதாரண வேலையா? கடினமான வேலை. இவன் அதிக முயற்சியுடன் அதிக பெயின் எடுத்துட்டு சமதமத்தை எல்லாம் பின்பற்றிய காலம் உண்டு. பிறகு எப்பொழுது சமதமத்திலிருந்து இவனுக்கு விடுதலை என்றால், இவன் ஞான நிஷ்டை அடைந்த காலத்தில், நிதித்தியாசனமெல்லாம் செய்து ஞான நிஷ்டை அடைந்த காலத்தில் சமம் தமம் முதலியவைகள் ஒரு சாதனையாக இவனிடத்தில் இல்லை, அது சுபாவமாக இவனிடத்தில் இருக்கின்றது என்று இந்த காரிகையில் கூறுகிறார்.
சமதமங்கள் சாதனை அல்ல, முக்தனுக்கு பிறகு ஸ்வபாவம். ஸ்வபாவத்துக்கும் சாதனைக்கு என்ன வித்தியாசம்? எதை ஒன்று முயற்சியுடன் செய்கின்றோமோ அது சாதனை, எது முயற்சி இல்லாமல் நம்மிடம் நடைபெறுகின்றதோ அது ஸ்வபாவம். இப்போ மூச்சுறது அப்படிங்கிறது சாதனைன்னு சொல்ல மாட்டோம், அது ஸ்வபாவமாக நம்ம முயற்சி இல்லாமல் நடக்குது. ஆஸ்மா இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருந்தால் அது ஏதாவது இருந்துட்டு அதுவே சாதனையாகும். மூச்சுடுறதே ஒரு பெரிய சாதனை ஆகும். சாதாரண நிலையில் மூச்சுடுறதுங்கிறது என்னன்னா ஸ்வபாவம். சாதனைங்கிறது என்னன்னா எதை செய்வதற்கு தனி முயற்சி தேவைப்படுகிறதோ அது சாதனை ஆகின்றது. இப்போ சைக்கிள் ஓட்டி பழகும் பொழுது அது ஒரு பெரிய சாதனை தான். காரணம் என்ன? பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறத மறந்துடக்கூடாது. அல்லது கார் ஓட்டி பழகும்போது அப்படித்தான், எங்கே பிரேக் பிடிக்கணுமோ அங்கே எக்ஸலேட்டரை பிடிப்போம், எங்கே எக்ஸலேட்டர் பிடிக்கணுமோ அங்கே பிரேக் பிடிப்போம். கிளச்சின்னு வேறு இன்பிட்வீன் ஒன்று இருக்குது. எத்தனையோ இருக்கெல்லாம் மறந்துடுவோம். இருக்கிறது 3 தான், ஆனால் மறந்துடுவோம். அது ஒரு பெரிய சாதனை. பிறகு நன்கு அது பழகிவிட்டால் பிறகு என்னன்னா அது சுபாவம் ஆயிரும். சில பேர் டிரைவ் பண்ண வரும்போது எதையோ பேசிட்டு எதையோ பண்ணுவார்கள், கரெக்டாக அந்த இடத்துல சாவி வைக்கிறது, ஆன் பண்ணுறது, போகிறது சுபாவமாக நடக்கும். அது ஏதோ ஒரு எந்த எஃபர்ட் இல்லாமல் அவர்களுடைய சுபாவமாகிவிடும். அதுபோல சமக தமக ஞானியினுடைய சுபாவமானதனால் அது ஒரு விதியாகவோ சாதனையாகவோ அவனிடம் இல்லை. இதிலிருந்து கௌடபாதர் என்ன சொல்றாருன்னா, சமதமத்தை எல்லாம் கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு விட்டுறணுங்கிறது அல்ல. சில சாதனைகள் இருக்கு, பூஜை, கர்மயோகம், அல்லது விதவிதமான க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, அல்லது ரிஷிகேஷ் முதலிய இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறது, சுத்துறது, எத்தனையோ சாதனைகள் இருக்கு. அவைகளெல்லாம் என்னன்னா அந்த சாதனைகளெல்லாம் சாத்தியத்தை அடைஞ்ச உடனே விட வேண்டிய சாதனைகள். ஆனால் சமக தமகங்கிற 2 சாதனை அது கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு விட வேண்டியதல்ல, அது சுபாவமாக்க வேண்டிய சாதனைகள். ஆகவே இந்த காரிகையில் ஞான நிஷ்டனுக்கு இருக்கின்ற சமதமங்கள் சுபாவம். வேறு ஒரு இடத்துல சங்கராச்சாரியார் நன்கு சொல்கிறார், ஞானியினுடைய லட்சணம் சாதகனுக்கு சாதனை என்று சொல்றார். ஞானிக்கு எது சுபாவமாக லட்சணமாக இருக்கோ அது சாதகனுக்கு சாத்தியமாக இருக்கின்றது, சாதகனுக்கு ஒரு லட்சியமாக இருக்கின்றது. ஞானி இயற்கையாக செய்கிறது அவன் செயற்கையாக பின்பற்ற வேண்டியதாக இருக்கின்றது. அது இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ ஞானிக்கு சமாதிகள் சொரூபமாக இருக்கின்றது. ஆகவே என்னன்னா ஞானகாண்டத்திலிருந்தும் விடுதலை. ஞானகாண்டத்தில் சாந்தோ தாந்தகன்னு நீ சாந்தி தாந்தி, தாந்தினா தமக, சாந்தினா சமக, இது இருக்கணுங்கிற விதி எது வரைக்குன்னா அது என்னிடத்தில் சுபாவமாக இல்லாத வரை. சுபாவமாகிவிட்டால் அந்த விதியும் இல்லை. அதை கூறுகின்றார். விப்ராணாம், இங்கு விப்ரக என்ற சொல் ஞான நிஷ்டனை குறிக்கின்றது. விப்ராணாம் ஞான நிஷ்டர்களிடம் இருக்கின்ற, ஞான நிஷ்டர்களிடம் இருக்கின்ற விப்ராணாம் ஏஷக வினயக. இங்கு 3 சொல்றார். வினயக சமக தமகன்னு 3 வேல்யூவை உதாரணமாக எடுத்துட்டு சொல்றார். ஏஷக என்றால் இந்த, வினயக, வினயகங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று பணிவு, சாதாரணமான பொருள், ஞானியிடம் இருக்கின்ற பணிவு. இதுவும் ரொம்ப அழகான கருத்து. அதாவது இந்த ஞான நிஷ்டை இருக்கிற வரைக்கும் என்னதான் பணிவாக நம்ம இருந்தாலும் அதுவும் ஒரு சாதனை தான். நான் கர்வப்படக்கூடாது அப்படி சொல்லும்போதே என்ன அர்த்தம்? உள்ள கர்வம் இருக்குன்னு அர்த்தம். நான் கர்வப்படக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன அர்த்தம்? கர்வம் உள்ள இருந்தால் தானே கர்வப்படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். நான் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன அர்த்தம்?
இப்படி நீ பேசிகிட்டு இருக்க, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையே கோபத்தில் தான் வருதுன்னு அர்த்தம். கோபத்திலிருந்து வார்த்தை வந்ததுனால தான் நான் கோவப்படக்கூடாது அப்படிங்கிற வேல்யூவே உற்பத்தி ஆகுது. அப்போ நான் பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே அங்கே ஏதோ கர்வம் இருக்கு. ஆனால் ஞானியினிடம் இருக்கின்ற பணிவு சாதனை அவஸ்தையில் இல்லை, அது சித்த அவஸ்தையில் இருக்கின்றது. இப்போ வினயக ஞானியிடம் பணிவு இருக்கும். ஞான நிஷ்டை வந்துவிட்டால் பணிவு வந்துவிடும். காரணம் என்னன்னா, ஞான நிஷ்டை வந்துட்டா யாரிடமாவது வாதாடி உன்னை நிலைநாட்டுனுங்கிற ஆசையே இருக்கார். யாராவது தப்பான கருத்தை சொன்னால் சரி அப்படின்னு ஒத்துக்குவோம் நம்ம. அப்போ என்ன ஆகும்னா அப்சல்யூட் பணிவு. யார் என்ன பண்ணாலும் நம்ம பேசாமல் இருந்துருவோம், உள்ளே போய் ரகலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், சரின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அந்த பணிவு சுபாவம். பிறகு வினயகங்கிறதுக்கு இனியொரு பொருளை கொடுக்கிறார்கள் மற்ற ஆசிரியர்கள். அது என்னவென்றால் பிரம்மனிடத்தில் நிலைத்திருத்தல். நயக அப்படின்னா ஒடுங்கி இருத்தல், வினயகனா பிரம்மனிடத்தில் இருத்தல், பிரம்மனிடத்தில் ஒடுங்கி இருத்தல். சொரூப அவஸ்தானம், சொரூபத்தில் இருத்தல். நம்மெல்லாம் சாதாரண நிலையில் எப்படி இருக்கோம்? ஒன்றா மனசில் இருப்போம், இல்லை புத்தியில் இருப்போம், இல்லை வாயில் இருப்போம், இந்திரியங்களில் இருப்போம், அல்லது உலகத்தில் இருப்போம். ஏதாவது விஷயங்கள்லாம் மனசு இருக்கும். இது பிரம்மனிடத்தில் இருத்தல். அதுவும் என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு பிரம்மனிடத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச நேரம் இருக்க முடியுது, அதுக்கப்புறம் என்னென்னா ஓடி போயிடுறோம் இறங்கி. இவர்களுக்கு பிரம்மனிடத்தில் இருத்தல் என்பது சுபாவம்னு சொல்ல போகிறார். இப்போ முதல் வேல்யூ என்ன? ஞானிகளிடம் இருக்கின்ற பணிவு, ஞானிகளிடம் இருக்கின்ற பிரம்மனிடத்தில் இருக்கின்ற நிலை. பிறகு அடுத்தது சமக, ஞானிகளிடம் இருக்கின்ற சமம், மன அமைதி. சமக பிராகிருதக உச்சதே. பிராகிருதக என்றால் ஸ்வாபாவிகம், ஸ்வாபாவிகம் தன்மயமாகி விடுதல், தன்மயமாகி விடுதல். சுவாமி சின்மயானந்தர் ஒரு மீட்டிங்கில் பேசினார். அப்போ வேறொரு சாமியும் பேச ஆரம்பித்தார். அவர் இப்படி ஆரம்பித்தார், சின்மயம் பேசி முடித்தவுடன் தன்மயம் இல்லாத நான் என்ன பேசுவதுன்னு ஆரம்பித்தார். இப்போ சின்மயம் தன்மயம், சின்மயம்னா சைத்தன்ய ஸ்வரூபம், தன்மயம்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஸ்வரூபம். அப்படி ஸ்வாபாவிகம் பிராகிருதக என்றால் தன்மயமாக்கி இருத்தல், தன்மயமாக இருத்தல். எதுன்னா சமமும் வினயமும். அப்படின்னா என்னன்னா இவங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சியே செய்ய மாட்டாங்களாம். மனசை அமைதிப்படுத்துறது முயற்சி இல்லாமல் இருக்கு. கேட்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா இதுதான் ஞான நிஷ்டையினுடைய நிலை. பிறகு இந்திரியங்களெல்லாம் என்ன பண்ணுமா? தமக, தமமும் பிராகிருதக. தமமும் எப்படி இருக்குன்னா இந்திரிய கட்டுப்பாடு இயற்கையாக இருக்கின்றது. காரணம் என்ன? பிரகிருதி தாந்தத்வாத். பிரகிருதி தாந்தத்வாத் என்றால் இயற்கையாகவே ஒடுங்கி இருப்பதனால். இங்க பிரகிருத்தின இயற்கை, தாந்தத்வான ஒடுக்கப்பட்டதனால், இயற்கையாகவே ஒடுங்கி இருக்கின்ற காரணத்தினால், இயற்கைய ஒடுக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களிடம் சுபாவமாக இருக்கின்றது. இந்த சப்ரஷன் எல்லாம் சொல்லுவாங்க, அடக்கி வைத்தல், அதெல்லாம் இங்கு கிடையாது. அடங்கி இருக்கின்றது. இவர்கள் அடக்கி வைக்கவில்லை, அதுவே அடங்கி விட்டது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இதிலிருந்து கௌடபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானகாண்டத்திலிருந்து இவனுக்கு விடுதலை, சென்ற காரிகையில் கர்மகாண்டத்திலிருந்தும் விடுதலை. அதான் ஃபைனல் ஃப்ரீடம். வேதத்திலிருந்தே நம்ம அடைகிற விடுதலை. பிறகு முடிக்கிறார், ஏவம் வித்வான் சமம் விரஜேத். இவ்விதம் வித்வான் ஞானி சமம். சமம் என்றால் இங்கு முழுமையான மன அமைதி. விரஜேத் அடைந்துள்ளான். விரஜேத் என்றால் அடைந்துள்ளான். இவ்விதம் முழுமையான மன அமைதியை ஞானியானவன் அடைந்துள்ளான்.
காரணம் என்ன? மன அமைதியே இவனுடைய சுபாவம் ஆயிட்டா பிறகு என்ன செய்யறதுன்னா ஒரு முயற்சி இல்லாமல் மனது அமைதி அடைந்து விடும். மன அமைதி, இந்திரியத்தினுடைய அமைதி, இவைகளெல்லாம் முயற்சியின்றி நடைபெறுகின்றது. இனி அடுத்த காரிகை. சவஸ்து சோபலம்பம் ச த்வயம் லௌகிகமிஷ்யதே அவஸ்து சோபலம்பம் ச சுத்தம் லௌகிகமிஷ்யதே. 87 89வது காரிகை வரை, 87, 88, 89 இந்த 3 காரிகைகளில் அவஸ்தாத்ரய விவேகத்தினுடைய சாரம், அவஸ்தாத்ரய விவேகத்தினுடைய சாரத்தை கூறுகின்றார். காரணம் என்னவென்றால், மாண்டூக்கிய உபனிஷத்தில் முக்கியமாக செய்யப்பட்ட விசாரம் அவஸ்தாத்ரய விசாரம். இப்போ மாண்டூக்கிய உபனிஷத்துனா என்னன்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வந்துடும். ஏன்னா காரிகையிலேயே இருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தோம் மாண்டூக்கிய உபனிஷத். அதுக்கு தானே காரிகைக்காரர் விளக்கி கொண்டு வந்தார். அங்கே என்ன செய்யப்பட்டதுன்னா 3 அவஸ்தையை எடுத்துட்டு அகார உகாரம் அகாரம்னு ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி எடுத்துட்டு விசாரம் பண்ணி துரிய தத்துவம் நிலைநாட்டப்பட்டது. ஆகவே மாண்டூக்கியத்தில் அவஸ்தாத்ரய பிரக்ரியா கையாளப்பட்டது. கௌடபாதர் முடிக்க விரும்புகின்றார். ஆகவே இந்த 3 காரிகைகளில் எந்த உபனிஷத்துக்கு விளக்கம் எழுதினாரோ அந்த உபனிஷத்தில் பயன்படுத்தப்பட்ட பிரக்ரியா என்றால் விளக்குகின்ற முறை, அந்த அவஸ்தாத்ரயத்தை இங்கு சுருக்கமாக கூறுகின்றார் இந்த 3 காரிகைகளில். பிறகு வருகின்ற மற்ற காரிகைகளில் முடிவுரை செய்ய போகின்றார். ஆகவே இப்போ நமக்கு 2 டாபிக் என்னென்னா, மீண்டும் அவஸ்தாத்ரய விவேகம், இதெல்லாம் முடிவுரைக்காக செய்கின்றார். பிறகு கடைசியில் 90லிருந்து 100வது காரிகை வரை கன்க்ளூஷன், முடிவுரை செய்ய போகின்றார். ஆகவே இங்கு அவஸ்தாத்ரயம் நமக்கு வருகின்றது. இந்த 87வது காரிகையில் முதல் வரியில் ஜாகிரத அவஸ்தை, 2வது வரியில் சொப்பன அவஸ்தையை கூறுகின்றார். அதனால் இதெல்லாம் நமக்கு புதிதான கருத்தல்ல. ஜாகிரத அவஸ்தைனா என்ன, எது ஜாகிரத அவஸ்தை, எது சொப்பன அவஸ்தைன்னு இந்த காரிகையில் கூறுகிறார். ஜாகிரத அவஸ்தைக்கு லட்சணம் சொல்றார். சவஸ்து, சவஸ்துனா வியாவகாரிக வஸ்து இருக்கின்றது. ஜாகிரத அவஸ்தையினுடைய லட்சணம் வருது, வஸ்து இருக்கு, நம்ம பார்க்கிற பொருள் இருக்கு. சோபலம்பம் ச, உபலம்பம் என்றால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சோபலம்பம் என்றால் அனுபவத்துடன் கூடியது. இப்போ ஜாகிரத அவஸ்தை என்பது பொருளும் பொருளுடன் கூடிய தொடர்பும் இருப்பது. பொருள் இருக்கு, பொருளுடன் தொடர்பு இருக்கு. இந்திரியைகி அர்த்த உபலப்திகி ஜாகரிதம் அப்படின்னு ஜாகிரத்துக்கு லட்சணம் இருக்கு. இந்திரியைகி அர்த்த உபலப்திகி, இந்திரியங்களினால் அர்த்தங்களோடு சம்பந்தம் வைத்தால் வருவது ஜாகிரத அவஸ்தை. அதான் சொல்றார். சோபலம்பம்னா அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிப்பது, அனுபவித்தல்ங்கிற அனுபவம் இருக்கு. அதே சமயத்தில் வியாவகாரிக வஸ்துவும் இருக்கு. துவயம், இப்படிப்பட்ட இருமை துவயம் லௌகிகம் இஷ்யதே. இங்கு துவயம் லௌகிகம் என்றால் ஜாகிரத அவஸ்தை. எல்லாம் புதிய டெக்னிக்கல் டேர்மை பயன்படுத்துகிறார். இங்கு துவயம் லௌகிகம் என்றால் ஜாகிரத அவஸ்தை, இஷ்யதே என்றால் கருதப்படுகிறது. இது ஜாகரிதம் என்று கருதப்படுகிறது. லௌகிகம் என்ற சொல்லுக்கு பொருள் லோக சம்பத்தம். லௌகிகம்னா லோக சம்பத்தம், உலகத்துடன் சம்பந்தப்படுதல்.
இது எப்படி சம்பந்தப்படுதல்னா வஸ்துவும் இருக்கு, அனுபவம் இருக்கு. பொருளும் அனுபவமும் இருந்து சேர்ந்து உலகத்தோடு சம்பந்தம் வைத்தல், இப்படிப்பட்ட இருமையானது ஜாகிரத அவஸ்தை. இனி சொப்ன அவஸ்தை என்ன? அவஸ்து சோபலம்பம் ச. உபலம்பம்னா அனுபவம் இருக்கு, ஒரு பொருளோட தொடர்பு கொள்ற அனுபவம் இருக்கு. சோபலம்பம் இருக்கு, உபலம்பம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? அவஸ்து, அங்கு வஸ்து கிடையாது. வஸ்து கிடையாது. என்னன்னா வெறும் நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் தான் அப்படி இருக்கு. அப்ப சொப்பனம்னு சொன்னா பொருள் இல்லை, ஆனால் அனுபவம் மட்டும் இருக்கின்றது. உண்மைதானே? ஜாகிரத அவஸ்தையில புலிய பார்க்குறோம், சிங்கத்தை பார்க்குறோம். என்ன இருக்குன்னா அனுபவம் இருக்கு, அங்க வெளியே பொருளும் இருக்கு. கண்ண மூடியில் கனவு வருது, சிங்கத்தை பார்க்குறோம். அங்கே என்ன இருக்குன்னா வஸ்து இல்லை, அனுபவம் இருக்கு. அதை தொடர அனுபவம் இருக்கு, ஆனால் அவஸ்து. இப்போ அவஸ்து சோபலம்பம். வஸ்து இல்லாமல் நம்ம ஒன்று அனுபவிச்சோம்னா அது சொப்பனம். வஸ்து இருக்கு, நம்ம அதை அனுபவிச்சோம் அப்படின்னா ஜாகிரத். பிறகு வஸ்து இல்லாமல் நான் எப்படி அனுபவிக்க முடியும்னா வாசனாமயத்தினால அங்கே ஒரு வஸ்து தெரிந்து கொண்டு இருக்கின்றது. வாசனாமயத்தினால அங்கே இருக்கு, ஆனால் அங்கே வஸ்து கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் சிங்கமா புலியாக உருவெடுத்து இருக்கின்றது. அது என்னன்னா சுத்தம் லௌகிகம் இஷ்யதே. இந்த இடத்துல சுத்தம் லௌகிகம் என்றால் சொப்ன அவஸ்தை. துவயம் லௌகிகம் அப்படின்னு சொன்னால் ஜாகிரத அவஸ்தை, சுத்தம் லௌகிகம் என்றால் சொப்ன அவஸ்தை. ஏன் சுத்தம் லௌகிகம்னு சொன்னார்னா அங்கே வஸ்துவே இல்லை, ஆனாலும் லோகத்தில் சம்பந்தம் இருக்கு. இப்போ லோக சம்பந்தம் வஸ்துவினா, வஸ்து இல்லாமல் சம்பந்தம் இருக்கு. அப்போ அவஸ்து சோபலம்பம் ச சுத்தம் லௌகிகம் இஷ்யதே. அங்கே வஸ்து கிடையாது, ஆனால் அனுபவம் இருப்பது சொப்பன அவஸ்தை. இப்போ இதிலிருந்து முதல் வரியில் ஜாகிரத்னா என்னன்னு சொன்னார், இரண்டாவது வரியில் சொப்பனம் என்றால் என்னன்னு சொன்னார். இனி அடுத்ததில் சுஷுப்தியை சொல்ல போகின்றார். 88 அவஸ்த்வனுபலம்பம் ச லோகோத்தரமிதி ஸ்மிருதம் ஞானம் ஞேயம் ச விக்ஞேயம் சதா புத்தை பிரகீர்த்திதம். முதல் வரியில் சுஷுப்தியை விளக்குகின்றார். ஆழ்ந்த உறக்கம், ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தை, அதை கூறுகின்றார். சுஷுப்தி அவஸ்தையில் என்ன இருக்கா? அவஸ்து, அங்க வஸ்து கிடையாது, ஒரு பொருளும் இல்லை. சொப்பனத்திலேயும் அவஸ்து, ஜாகிரத்தில் சவஸ்து. ஜாகிரத்தில் பொருள் இருந்தது, சொப்பனத்தில் பொருள் இல்லை. சுஷுப்தியிலையும் பொருள் இல்லை. ஜாகிரத்தில் அனுபவம் இருந்தது, சொப்பனத்தில் அனுபவமும் இருந்தது. இங்கு என்ன இருக்கு? அனுபலம்பம் ச. அனுபலம்பம்னா அனுபவமும் கிடையாது, ஒரு பொருளை அனுபவிக்கின்ற உணர்வும் கிடையாது. இப்போ அவஸ்து அனுபலம்பம். சொப்பனத்துக்கும் சுசுப்திக்கு என்ன வித்தியாசம்? கனவுல வஸ்து இல்லை, ஆனால் வஸ்துவை அனுபவிக்கிறது இருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் வஸ்துவும் இல்லை, அந்த வஸ்துவை அனுபவிக்கிற போன்ற உணர்வும் கிடையாது. கனவே அனுபவம் இல்லைன்னு சொல்லலை, கனவில் அனுபவம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு அனுபவம் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் வஸ்துவை அனுபவிக்கிற மாதிரி அனுபவம் கிடையாது. இப்போ அவஸ்து அனுபலம்பம் ச. இதுதான் ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்குள்ள வேறுபாடு. சவஸ்து சோபலம்பம், அவஸ்து சோபலம்பம், அவஸ்து ந உபலம்பம், அனுபலம்பம்.
வஸ்துவும் இல்லை, அனுபவமும் இல்லை. இதை என்ன சொல்றார்? லோகோத்தரம். இங்க லோகோத்தரம்ங்கிற வார்த்தைக்கு சுஷுப்தி என்று பொருள், ஆழ்ந்த உறக்கம். ஈதி ஸ்மிருதம், இவ்விதம் கருதப்படுகின்றது. லோகோத்தரம். அவஸ்து அனுபலம்பம் ச லோகோத்தரமிதி ஸ்மிருதம். இவ்விதம் 3 வரியில் ஒவ்வொரு அவஸ்தையையும் கௌடபாதர் கூறினார். இனி 4வது வரி. 4வது வரினா சென்ற காரிகையும் சேர்ந்து. இப்போ 2வது வரியில் 88வது காரிகையில் என்ன சொல்றார்? ஞானம் ஞேயம் ச விக்ஞேயம் சதா புத்தைஹி பிரகீர்த்திதம். புத்தைஹி என்றால் ஞானிகளினால், அறிவுடையவர்களினால், ஆத்மானாத்ம விவேகிபிகி, ஆத்மானாத்ம விவேக தத்துவத்தை அறிந்தவர்களினால், சதா எப்பொழுதும், பிரகீர்த்திதம் விளக்கப்பட்டிருக்கின்றது, பேசப்படுகின்றது. ஞானிகள் எப்பொழுதும் இதை பேசுகிறார்கள், இந்த தத்துவத்தை பேசுகிறார்கள், இந்த விசாரத்தை செய்கிறார்கள். அஞ்ஞானிகளெல்லாம் ஜாகிரத்துக்குள்ள எதையோ பேசிட்டு இருக்கார்கள். ஞானி எதை பேச, ஜாகிரத்தையே எடுத்துட்டு விசாரம் பண்றான், சொப்பனத்தையே எடுத்துட்டு அதனுடைய இருத்தல்ங்கிற தன்மையை விசாரம் செய்கின்றான். அதுதான் சைக்காலஜிக்கும் ஃபிலாசபிக்கும் உள்ள வித்தியாசம். சைக்காலஜி மனது எப்படி செயல்படும்னு விசாரம் பண்ணும். ஃபிலாசபி மனதினுடைய இருத்தல் தன்மையை விசாரம் பண்ணும், அதனுடைய ரியாலிட்டியை விசாரம் பண்ணும். அப்படி நம்ம அவஸ்தைக்குள்ள இருந்து பொருளை விசாரம் பண்றோம். ஞானிகள் அவஸ்தையையே எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வார்கள். இவ்விதம் எப்பொழுதும் இந்த தத்துவங்களெல்லாம் ஞானிகளினால் பேசப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? மாண்டூக்கிய உபனிஷத்தில் அவஸ்தாத்ரய விசாரம் இவ்விதம் செய்யப்பட்டுள்ளது. பிறகு எவைகளெல்லாம் பேசப்படுகிறது என்பதைத்தான் கூறுகின்றார். இங்கு 3 தத்துவத்தை கூறுகின்றார். ஞானம் ஞேயம் விக்ஞேயம். இந்த 3 தத்துவங்கள் அவஸ்தாத்ரய விவேகத்தில் பேசப்பட்டுள்ளது. இந்த 3 அவஸ்தையினுடைய லட்சணமெல்லாம் பேசி பிறகு இந்த 3 தத்துவங்கள் அவஸ்தாத்ரய விவேகத்தில் இடம்பெறுகின்றது. என்னென்ன தத்துவங்கள் இடம்பெறுகின்றது? முதல் சொல் ஞானம். இங்கு ஞானம் என்ற சொல்லுக்கு மனோவிருத்தி ரூபம் என்று பொருள். மனதில் உதிக்கின்ற அறிவு, விருத்தி ஞானம். மனோவிருத்தி ரூபம் ஞானம். அதாவது இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? விஸ்வ தைஜச பிராக்ஞன். இப்போ இந்த இடத்துல ஞானம்னு சொன்னால் விஸ்வ தைஜச பிராக்ஞன் ஞானம். காரணம் என்ன? விஸ்வ தைஜச பிராக்ஞன்னு சொன்ன உடனே ஜாகிரத அவஸ்தையை அனுபவிக்கிறவனுக்கு விஸ்வன்னு பேரு, சொப்பன அவஸ்தையை அனுபவிக்கிறவனுக்கு தைஜசன், சுஷுப்தி அவஸ்தையை அனுபவிக்கிறவன் பிராக்ஞன். ஆகவே ஞானம் என்றால் இந்த 3 அறிவாளிகள். 3 அறிவாளிகள்னா யாரு? இந்த 3 உலகத்தை அறிந்து கொண்டு இருப்பவர்கள். விஸ்வ தைஜச பிராக்ஞன் ஞானம். ஞேயம் அடுத்த சொல். ஞேயம் என்ற சொல்லுக்கு இந்த விஸ்வ தைஜச பிராக்ஞன் அனுபவிக்கின்ற விஷயங்கள். ஞேயம் என்றால் ஞான அறிவுக்கு இங்கு விஷயமாக இருத்தல். விஸ்வ அனுபவிக்கின்ற விஷயம், தைஜசன் அனுபவிக்கிற விஷயம், பிராக்ஞன் அனுபவிக்கின்ற விஷயங்கள். இப்போ ஞேயம் என்றால் அறிவுக்குரிய விஷயம். இங்கு அறிவுங்கிறது அறிபவன், பிரமாதாவுக்குரிய விஷயம். அதனால் ஞானம்ங்கிறத பிரமாதா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஞேயம்ங்கிறத பிரமேயம். பிரமேயம்னா அறியத்தக்கது. இப்படியெல்லாம் விசாரம் செய்கிறார்களாம். யார்? ஞானிகள். அப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ யாருன்னா நம்மளும் ஞானிகள் தான். காரணம் என்ன? இந்த விசாரத்தை எல்லாம் நாம் செய்துள்ளோம். இதில் ஞானம்ங்கிறது
இந்த 3 அவஸ்தையில் விஸ்வன் தைஜச பிராக்ஞனை பற்றிய விசாரம் நடந்து பிறகு அவர்களுடைய விஷயமும் எடுத்துக்கொண்டு விசாரிக்கப்பட்டது. காரணம் என்ன? நம்ம ஜாகிரத அவஸ்தையில் ஸ்தூல பதார்த்தங்களை அனுபவிக்கின்றோம். ஸ்தூல புக் அப்படின்னு படிச்சிருக்கோம். சொப்பன இதில் என்ன படிச்சிருக்கோம்? பிரவிவிக்த புக்குன்னு படித்தோம். அதைத்தான் சூக்ஷ்ம புக்குன்னு படித்தோம். சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிக்கிறோம். பிறகு பிராக்ஞனை என்ன படித்தோம்? பிராக்ஞனுடைய விஷயத்தில் ஸ்தூலமும் இல்லை சூக்ஷ்மமும் இல்லை, பிரஜான கனக அஜானத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனந்த புக் அப்படின்னு பார்த்தோம். அந்த அஜானத்தில் ஆனந்தமாக இருந்தோம். இந்த 3 விஷயங்கள். பிறகு முக்கியமான அடுத்த சொல் விக்ஞேயம். இந்த இடத்துல விக்ஞேயம்ங்கிற சொல் இந்த 3 அவஸ்தைக்குள்ளும் பொதுவாக இருக்கின்ற துரிய சைத்தன்யம். இப்போ விக்ஞேயம் இஸ் ஈக்குவல் டு துரியம். விஸ்வ தைஜச பிராக்ஞனுக்குள் ஊடுருவி இருக்கின்ற சைத்தன்யம் துரியம். அதனால தான் விக்ஞேயம்னு சொல்கிறார். விக்ஞேயம் என்றால் அறியத்தக்கது. ஞேயம் என்றால் அறிவது, அறியப்படுவது. விக்ஞேயம் என்றால் அறியப்பட வேண்டியது. ஞேயம்னா அறியப்படுவது. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் அறியப்படுவதோ, எதெல்லாம் அறியப்படுகிறதோ அதெல்லாம் அறியப்பட வேண்டியதா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். எதெல்லாம் அறியப்படுகிறதோ அதெல்லாம் அறியத்தக்கதா, ஞான யோக்கியமா. ஞேயம் எதெல்லாம் ஞேயமாக இருக்கோ அதெல்லாம் ஞான யோக்கியமாக இருக்கான்னா கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் எதையெல்லாம் நம்ம அறிஞ்சோமோ அதெல்லாம் அறிவதற்கு யோக்கியதமான விஷயமானு யோசித்து பார்த்தோம்னா நைட்டில் உட்கார்ந்து நமக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் அனாவசியமாக இருந்திருக்குன்னு புரியும் நமக்கு. அப்படி விக்ஞேயம்னா இந்த 3 அவஸ்தைகளில் எது அறியத்தக்கதாக இருக்கின்றதோ அந்த தத்துவத்தையும் இந்த அவஸ்தாத்திரயத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம். முழு அவஸ்தாத்திரய விவேகத்திலிருந்து எதை அடைய விரும்புகிறோம்னா இந்த விக்ஞேயத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் 7வது மந்திரத்தில் ச ஆத்மா ச விக்ஞேயக நாந்த பிரக்ஞம்னு ஆரம்பித்து பிரபஞ்சோபசமக பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா ச விக்ஞேயகன்னு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறாரு. விக்ஞேயம் இந்த அவஸ்தாத்திரயத்துக்குள்ள அறியத்தக்கதாக இருப்பது ஆத்மா. இப்போ கௌடபாதர் என்ன சொல்ல வர்றார் என்றால், ஞானிகள் இவ்விதம் அவஸ்தைகளை எடுத்துக்கொண்டு அதை அனுபவிப்பவன் யார், அவனால் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்கள் என்ன என்றெல்லாம் பிரித்து விசாரம் செய்து அதில் அனுபவிக்கத்தக்கது அறியத்தக்கது என்ன என்பதை எடுக்கிறார்கள். அப்படி எடுத்து அறியத்தக்கதை அறிந்துவிட்டால் என்ன பலன் வரும் என்று அடுத்த காரிகையில் கூறுகின்றார். 89 ஞானேச்ச த்ரிவிதே ஞேயே க்ரமேண விதிதே ஸ்வயம் சர்வஜ்ஞதா ஹி சர்வத்ர பவதீஹ மகாதியஹ. இங்கு அவஸ்தாத்திரயத்தை முடிக்கின்றார், பலனுடன் முடிக்கின்றார். 3 அவஸ்தைகளிலும் நேயம் இருக்கின்றது, அறியப்படுவது இருக்கின்றது. அந்த அறியப்படுவதை அறிவதனால் இவன் சர்வஜ்ஞக ஆக மாட்டான். பிறகு அறிய வேண்டியதை விக்ஞேயத்தை அறியும் பொழுது இவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகின்றான். ஒரு கால் ஒருவன் விஸ்வனாயிருந்து விஸ்வனால எவ்வளவையெல்லாம் அறிய முடியுமோ அவ்வளவே அறிஞ்சாலும் கூட அவன் சர்வஜ்ஞன் அல்ல. காரணம் என்னன்னா அவன் பிராக்ஞனா இருக்கிறத அனுபவிக்கல, அல்லது தைஜசனா இருக்கிற ஞானம் அவனுக்கு இருக்காது.
ஆனால் விஸ்வ தைஜச பிராக்ஞனுக்குள் இருக்கின்ற சைத்தன்யம் நான் அறிஞ்சிட்டான்னு சொன்னா அவன்தான் சர்வஜக, அவன்தான் மகாதியகன்னு சொல்றார். பெரிய ஞானி, தீன்னு சொன்னாவே அறிவாளி, மகாதியகனா அவன்தான் பெரிய அறிவாளி என்று சர்வஜதா எப்பொழுது வரும் என்று சொல்கின்றார். அனைத்தையும் அறிதல் எப்பொழுது கிடைக்கும், அனைத்தையும் அறிந்த மன நிறைவு எப்பொழுது கிடைக்கும்னா அறியப்படுவதை அறிவதனால் அல்ல, அறிய வேண்டிய துரியத்தை அறிவதனால். அதை நம்ம அவஸ்தாத்ரய விவேகத்தில் செய்தோம் என்று இங்கு முடிக்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.